ஒரு காலத்தில் வெப்பமான ஒரு காட்டின் நடுவே ஒரு சின்ன சிங்கக்குட்டி இருந்தது. அது ஆர்வத்துடன் தினமும் சுற்றிப் பார்க்கும் பழக்கமுடையது. ஒரு நாள் அது தனது குடும்பத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு வித்தியாசமான நறுமணத்தை உணர்ந்தது. அந்த நறுமணம் அதை மெல்ல ஒரு புதர் வழியாக இழுத்துக் கொண்டே போனது. சிங்கக்குட்டி பயப்படாமல் அதை பின்தொடர்ந்தது. அப்படித்தான் அது மாயவனத்தில் அடைந்தது. மாயவனம் என்பது சாதாரண காடு இல்லை. அங்கு மரங்கள் பேசும், நதிகள் பாடும், மேகங்கள் ஆடிக் காட்டும். ஒவ்வொரு பாதையிலும் வண்ண வண்ண பூக்கள், பறவைகள், மினுமினுக்கும் ஒளிகள். ஆனால் அந்த மாயவனம் சின்ன சிங்கத்துக்கு ஒரு புதிர் கொடுத்தது. நீ உன் வீட்டை திரும்பப் பெற விரும்பினால் 3 மந்திர உயிர்களின் புதிர்களை தீர்க்க வேண்டும் என்றது காட்டின் காற்று. முதலில் வந்தது பாகுபடாத பாம்பு. அது சிங்கத்திடம் ஒன்று தெரிய வேண்டிய புதிரைக் கொடுத்தது. பின்னர் வந்தது ஒளிரும் ஒட்டகச் சிவிங்கி. அதன் புதிர் சின்ன சிங்கத்தால் மெதுவாக தீர்க்கப்பட்டது. கடைசியாக வந்தது வானில் பறக்கும் எலியன் போல ஒரு வினோத உயிர். ஒவ்வொரு முறையும் சிங்கக்குட்டி தன் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பயன்படுத்தி புதிர்களை தீர்த்தது. அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தது. என்னுடைய அம்மா என்னை தேடிக் கொண்டிருப்பாள். இறுதியில் மாயவனம் களிகூர்ந்தது. மரங்கள் கைத்தட்டின, மேகங்கள் மலர்ந்தன, நதி ஒரு இனிய பாட்டை பாடியது. சிங்கக்குட்டிக்கு வழிகாட்ட ஒரு ஒளி தோன்றியது. அது நன்றியுடன் தலை குனிந்து அந்த ஒளியை பின்தொடர்ந்து வீட்டை நோக்கி பயணமாய் வந்தது. அந்த இரவில் சின்ன சிங்கம் தாய்க்குள் முகம் வைத்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு புதிய உலகத்தை பார்த்து வந்தது. ஆனால் இதைவிட அழகானது எதுவும் இல்லை. வீட்டின் அன்பும் பாதுகாப்பும். நமக்கு தெரியாமலே ஒவ்வொரு இரவிலும் ஏதாவது ஒரு சிங்கக்குட்டி ஒரு புதிய மாயவனத்தை தேடிச் செல்கிறது.